இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன். என்னடா திடீர்னு என்னைய கூட்டு வந்திருக்க, என்ன விஷயம்? ஏமா உன்கிட்ட பேசணும்னா நான் ஏதாச்சும் விஷயமா தான் பேசணுமா, சும்மா எதுவும் பேசக்கூடாதா? எனக்கு உங்களை பத்திலாம் நல்லாவே தெரியும்டா, சொல்லு என்ன விஷயம்? மா ஏதாச்சும் பொண்ணை லவ் பண்றியா? ம் ஏன்டா நீ எனக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்தியே, நான் சொல்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டு. காத்தியும் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு தான், குமரனும் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு தான். சரி உனக்காச்சும் நான் பிடிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா உனக்கும் ஒரு பொண்ணு பிடிச்சிருச்சா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் மித்த அம்மா மாதிரி நான் சண்டை போட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். எந்த பொண்ணுன்னு சொல்லி விசாரிப்போம், நல்லா இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மா இப்போவும் நீ சொல்ற பொண்ணதாம்மா கல்யாணம் பண்ற. யாருடா? மா டேய் யாருன்னு சொல்லு. சத்யாதாம்மா. டேய் உண்மைக்குமா சொல்ற? ஆமாம்மா, சத்யாவதாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வையேன். டேய் இதை அன்னைக்கு கேட்கும் போதே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இப்போ பாரு உங்ககிட்ட வேண்டான்னு சொல்லி அன்னைக்கு பிடிக்கலன்னு சொன்னலடா, இப்போ என்ன? இப்போ பிடிச்சிருக்குமா? என்னவோடா எனக்கு என்னன்னு தெரியல, அந்த சத்யா பிள்ளைய மட்டும் பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு பார்த்துக்கோ. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சுடா. அதான் அம்மாவோட ஆசையாக இருந்துச்சுப்பா, அதே நீ நிறைவேற்றுற. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம்டா தம்பி. கண்டிப்பாக சத்யா வீட்டில் போய் நான் உனக்காக பேசுகிறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆனால் சத்யா வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா அவள் இப்போ தானே படிச்சுட்டு இருக்கா. நான் அவளுக்காண்டி எத்தனை வருஷம்னாலும் வெயிட் பண்ணுறேம்மா. ஆனால் உங்கள் அப்பா அம்மாவை எனக்கு மட்டும் சத்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கம்மா. சரிடா, உங்கள் அம்மாவுக்கும் இதில் ஃபுல் இஷ்டம் தான் பார்த்துக்கோ. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு தான், அதுவும் அவள் இப்போ படிச்சுட்டு இருக்கா, இதை பற்றி பேச வேண்டாம் தான் யோசிச்சுட்டு இருக்காங்களே தவிர மித்தபடி வேற எதுவும் இல்லைடா. எல்லாம் நல்லபடியாக முடியும். சரி, அம்மா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? தேங்க்யூம்மா, உனக்கு இதில் எதுவும் வருத்தம்லாம் இல்லைல்ல? வருத்தம்லாம் இல்லை தம்பி, அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு அம்மாவுக்கு உண்மையான சந்தோஷம் என்னன்னு சொல்லு, அவங்க பசங்க சந்தோஷமா இருக்கிறது பார்க்கறது தான். எனக்கும் அதான்டா, நீ சந்தோஷமா இருக்கணும், குமரன் கார்த்தி எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், அதை நான் பார்க்கணும். தேங்க்யூம்மா. தேங்க்யூலாம் சொல்லி அம்மாவை பிரித்து பார்க்காதானே. ஆமாம், உனக்கு எப்படி அந்த பிள்ளைய திடீர்னு பிடிச்சிச்சு? திடீர்னு இல்லைம்மா, முதல்ல இருந்தே பிடிக்கும். என்ன வாய் தான் கொஞ்சம் அதிகம். நல்லா யோசிச்சு முடிவெடுத்துக்கோடா. உன்னை நம்பி அவங்க வீட்டில் போய் பேசலாம்ல? கண்டிப்பாக பேசலாமா? சரிப்பா, நான் பேசிட்டு சொல்கிறேன். அட வாங்க சம்மந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அங்க பாட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. உட்காருங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. அப்போ உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. என்ன விஷயம், ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. என்னாச்சு? நான் உங்ககிட்ட ஒரு தடவை கேட்டேன், நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. மறுபடியும் நான் கேட்குறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன விஷயம்? இல்லை என்னோட இளைய பையனுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயமா தான் இப்போ நான் பேச வந்திருக்கேன். இல்லை அதுதான் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல. தம்பி தான் சத்யாவை தவிர வேற யாரனாலும் கல்யாணம் பண்ணிப்பேன்னுச்சுல்ல. ஆமாம் சொன்னாங்க தான், ஆனால் இப்போ அவனுக்கு சத்யாவை பிடிச்சிருக்கான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ அவனுக்கு சத்யாவை பிடிச்சிருக்கான், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்கிறான். என்ன பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரியலை. இந்த காலத்து பிள்ளைங்களை என்ன சொல்கிறன்னே தெரியல. ஒரு முடிவெடுத்தா அந்த முடிவில் நிலைய இருக்க மாட்டேங்காங்க, மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சம்மந்தி. இப்போ திடீர்னு வந்து சத்யாவை பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட பேசினா எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில. இன்னும் வீட்டில் யார்கிட்டையும் எதுவும் நான் அதை பற்றி பேசலை. ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை எனக்கு இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் கெட்டி கொடுக்கணுன்னு தான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா நல்ல இடம், என் பிள்ளை என் கண்ணு முன்னாடியே இருந்துப்பா, நல்லா பார்த்துப்பாங்க. அதனால் எனக்கு ஓகே தான். ஆனால் அவருக்கு தான் இஷ்டம் இல்லை. அவர் ரொம்ப சின்ன பிள்ளை, இப்போவே கல்யாணம் முடிச்சு வைக்கணுமான்னு நினைக்காங்க. நானும் அதை யோசித்தேன். ஆனால் அவன் வந்து தெளிவாக இருக்கா. ஃபஸ்ட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சத்யா படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். கரெக்டு தான், ஆனால் அவங்க கிட்ட கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க முடியாத. அப்போ நீங்கள் அண்ணன் வந்ததுக்கப்புறம் பேசிட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. நீங்கள் சத்யாவோட படிப்பை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. இப்போ உள்ள பசங்கள்லாம் நல்லா தெளிவாக இருக்காங்க. இல்லை சத்யாவோட வயசுலலாம் எனக்கு சத்யாவே பிறந்துட்டா. சொல்ல போனோம்னா எனக்கு நான் நல்லா இருக்கும் போதே என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து நல்லா பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு தேவை.
ரம்யா ரொம்ப நல்லா இருக்கா, அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுதீங்க. அதே மாதிரி சத்யாவுக்கும் ஒரு நல்ல இடம் அமைஞ்சிடாதாட்டு நான் வேண்டாத கடவுள் இல்லை. ஆனால் இப்போ அந்த கடவுளே வரமாக கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. ஆனால் எனக்கு சொல்ல தெரில, அவங்க என்ன முடிவு எடுக்காங்களோ அதுதான் சம்மந்தி. சரி, அண்ணங்கிட்ட சொல்லி பாருங்கள். இப்போ கல்யாணம் எதுவும் வேண்டாம், ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் மாதிரி மட்டும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி பேசிக்கலாம் எல்லாத்தையும். சரி அண்ணி, அப்போ நான் போயிட்டு வரேன். நீங்கள் ஒரு நல்ல முடிவாக சொல்வீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி. கடவுளே, நான் நினச்ச மாதிரியே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் அதை அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் புரிய வச்சுட்டிங்கன்னா நல்லா இருக்கணும். அவர் சம்மந்தம் சொல்லணும். இந்த சத்யா லூசு இங்கே தானே வரேன், நான் எங்கே ஆளை காணோம்? என்ன இந்த ஆளு கண்டுக்காம போறாரு? ஒருவேளை பேச வேண்டாம்னு சொன்னதுக்கு உண்மைக்குமே பேசாம இருப்பாரோ? அவங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்ச பேரு எனக்கு எப்படி தெரியுங்கிறது அவர் வந்து தெரிஞ்சுப்பாருன்னு நினச்சேன். ஒருவேளை அவசரப்பட்டு பேசி விட்டுட்டோமோ? நீங்க மட்டும் தனியா உட்காந்துருக்கீங்க காவியா. சத்யா வாரேன், நான் இன்னும் வரல, அதான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் சொல்லிட்டீங்களா? இல்லை, சத்யா வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும். காவியா, நீங்க என்னை எப்படி லவ் பண்ணீங்க, ஏன் லவ் பண்ணீங்க எனக்கு எதுவுமே தெரியாது காவியா. நீங்க லவ் பண்ணேன்னு தெரிஞ்சதுலேருந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அது ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான். ஆனா நீங்க வந்து அது கரிசம் காட்டுற, பாவப்படுற, நீங்க சத்தியா இல்லைன்னு என்கிட்ட பேசுறேன் அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டீங்க. சரி, அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஃபைன். எனக்கும் உங்ககிட்ட பேசணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனா என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லணும். எங்க அம்மா மட்டும் என்னைய கூப்பிடுற பேரு, சாரி, இந்த விஷயத்தை பத்தி பேசினாலே எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. என்னோட அம்மா மட்டும் தான் என்னை அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி அந்த பேர் தெரியும்? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் கவியா. கண்டிப்பாக நான் அதுக்கு பதில் சொல்கிறேன், ஆனால் அது இப்போ இல்லை விக்ரம். ப்ளீஸ் கவியா, நீ அப்படி கூப்பிடாத. சரிங்க சீனியர், அது கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். ஆனால் அதுக்கான நேரம் இப்போ கிடையாது. நேரம் வரும்போது நானாக சொல்கிறேன். உனக்கு தெரியுமா கவியா, நான் என்னோட அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அவங்க என் கூட இல்லைன்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணாத நாளே கிடையாது. அவங்க எப்போதுமே என் கூட இருக்கணும். எப்போதுமே அவங்க தேவை எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு கவியா. நீ என்னை விக்ரம் சொன்னோடனே உண்மைக்குமே என்னோட ஹார்ட் பீட் ஒரு செகண்ட் துடிக்கிறதே விட்டுருச்சுன்னு தான் சொல்ல முடியும். என்னோட அம்மாவே நீ அப்படி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. என்னோட அம்மா, நானும் அம்மாவும் தனியாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இப்படி ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்கங்கிறது எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது, எங்கள் அண்ணாக்கும் தெரியாது. ஆனால் அது உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அப்போ என்னோட அம்மாவை நீ பார்த்துருக்கியா? என்னோட அம்மா உனக்கு தெரியுமா? விக்ரம், ரிலாக்ஸ். நீங்கள் நீ என்னன்னாலும் நினச்சிக்கோங்க. ஆனால் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற டைம் இது கிடையாது விக்ரம். இதுக்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அண்ட் உங்கள் அம்மா உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க, எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பாங்க. ஐ திங்க் அவங்களும் உங்களை மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீ எனக்கு அது எதுவுமே சொல்ல வேண்டாம். என்னோட அம்மாவும் உனக்கு தெரியுமா? அதுக்கு மட்டும் பதில் சொல்ல. ஒன்று தெரியும் தெரியாது. தெரியும் விக்ரம். ஓகே. வேற எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். வேற எதுவுமே கேட்க மாட்டேன் கவியா. உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு. ஆனால் ப்ளீஸ் என்னை விக்ரம்னு மட்டும் சொல்லாத. விக்ரம், எனக்கு உங்கள் சுச்சுவேஷன் எல்லாமே தெரியும். நீங்கள் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சும் நான் கஷ்டப்படுத்துகிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது விக்ரம். இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அதை விட அதிகமாக நான் கஷ்டப்படுறேன். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. எப்போதுமே உங்கள் கூட மட்டும்தான் இருப்பாங்க. அப்புறம் இந்த காவியாவும் உங்களுக்காக எப்போதும் உங்கள் கூட இருப்பேன். லவ் யூ.